ம். 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 ஓகே சூப்பர். இதுல சர்ப்ளஸ் இது படிங்க. ம். 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 ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப இப்போ என்ன சொல்லுவாங்க அது, டியூரபிள் மேம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லைங்களா? அது எக்ஸ்பைரி டேட் இன்னும் 1 டே இருக்கு அந்த மாதிரி இருக்குது எல்லாமே தூக்கி போட்டுடுவாங்க. அப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தா இல்லை ஏதாவது கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆனதெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் 18 மில்லியன் டன்ஸ் ஆஃப் இதை வந்து தூக்கி வேஸ்டேஜாக தூக்கி போட்டுடுறாங்க. அது இன்னுமே நம்ம சாப்பிடலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க சூப்பர் மார்க்கெட்ஸ். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டிஃபெக்டிவான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு க்ரூமெஸ் கெமியூஸ், அதாவது குறுக்கெடா இருக்கிற வெஜிடபிள்ஸ் டேமேஜ், இந்த பேக்கேஜ் டேமேஜாக இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் இவங்க வாங்கி இவங்க வந்து யாருக்கு தேவைப்படுதோ ரொம்ப புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுதான் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ். ஸோ இது வந்து டாய்ச்லாண்டில் எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆன்லைன் ஷாப் கூட இருக்கு. ம். நெக்ஸ்ட் சன்னி பேக். நுட்ஸ்லிஷ். ஆமா. எந்த இடத்துலலாம் யூ இருக்கோ அது அப்படியே சொல்லணும். ஸோ நுட்ஸ்லிஷ். ஃபங்க்ஷனியட். 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 ம். So, அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் ZB இருக்கு இல்லைங்களா, இது என்னன்னா ஜூம் பைஸ்பீல் ஃபார் எக்ஸாம்பிள். ஜூம் பைஸ்பீல் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க தானே? ஆ
ம், ம், ம். ம், ம், ம். ம், ம், ம். ம், ம், ம். எனி டைம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல். ம். சார்ஜ் பண்ணிக்கலாம். ம். ஸோ அந்த பேக்லயே நம்ம சார்ஜிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ம். ஆ, வெரி குட். ஸோ அப்புறம் ரீகுக். ரீகப்க்கு என்ன சொல்லலாம்? ம். 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 ஓகே. ஸோ இது வந்து காஃபி கப்ஸ் வந்து அது பெரிய ஒரு கார்பேஜ் ஆகாம ஸோ இவங்க எப்படி யூஸ் பண்றாங்க. வெரி குட். ஸோ வாஸ் மார்க்கண்டி ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்று வரும், வெல்ஷே ஈடன் ஃபிண்டன்சி அம்பெஸ்டன் ஒன்று வரும், கெனன்சி இங்கிலீஷே ஈடன். ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து நீங்க இந்த டெக்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு எழுதணும். சரிங்களா? ம். ஆம். ஆமா. ம். இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசேஜ் எடுத்துக்கோங்க. தனி நீங்க ஒண்ணு எடுத்துட்டு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு அதை பத்தி எழுதுங்க. வாஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் அப்ஸ் வரும், ஏன் இந்த ஸ்டார்ட் அப் எதுக்கு, என்ன பண்ணுவாங்க, ஏன் பண்ணுவாங்க, எந்த ஐடியா. ஸோ காமனா நீங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணுத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறது இல்லாம காமனா இந்த ஐடியாஸை பத்தி நீங்க சொல்லலாம். ஓகே. லேசன் சிடிஸ் ஆட்ஸை இது வந்து மேட்ச் பண்ணணும் நீங்க. சர்ப்ளஸ் ரெட்டட் ரேவன்ஸ் மிட்டல். ரெட்டட்னா டு சேவ். சேவ்ஸ் க்ரோசரிஸ். எதனால? So damage in it in upfall lantern so that it won't end up in wastage. The startup had an online shop. எதனால ஆன்லைன் ஷாப் இருக்கு? ம்.
ஓல்ட் டாய்ச்லாண்ட்லயும் இந்த திங்ஸ் வந்து செல் பண்ற மாதிரி அதுக்காக. So und die waren in ganz Deutschland zu verkaufen. Die Sunnyback-Taschen haben eine Akku. எதனால அதுல பேட்டரி இருக்கு? Viele Kunden kaufen die Tasche. Why many people are buying the bag? இல்ல இது so in der natural storms happen. So natural electricity கிடைக்கணும்ன்றதுக்காக. ஓகே ரீகப் பீச்சட் ஃபேன் பெஷரான் எதுக்காக இவங்க டெபாசிட் கப்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க? ரெடியூஸ் பண்றதுக்கு. ஓகே டி கேஃபேஸ் ஃபெர்லாங்கன் ஆயிரோ ஃபண்ட் எதனால டிமாண்ட் பண்றாங்க ஒரு ஆயிரம் வேணும்னு? ஸோ அவங்க அதை ரிட்டர்ன் கொண்டு வரணுன்ற ஐடியாவில் கொடுக்குறாங்க, டெபாசிட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே ஸோ இங்கே வந்து டாமிட் இல்லை ஜூ. டாமிட்னா ஸோ தட், ஜூனாலும் ஸோ தட், இன் ஆர்டர் டு. ஸோ இது இப்போ மெயின் சென்டென்ஸ் என்ன? டி சன்னி பேக் டேஷன் ஹேபன் ஐன நப்பு ஒரு இது இருக்கு, பேட்டரி இருக்கு. ஸோ இது வந்து ஆக்ஷன். ஸோ எதனால இருக்கு? இங்க வந்து டெஸ்டினேஷன், கோல். அதோட கோல் என்ன? அதோட கோல் என்ன? so that we can charge the handy. சார்ஜ் பண்ணிக்கணும்ன்றது தான் கோல். ஸோ viele Kunden kaufen die Taschen. ஏன் வாங்குறாங்க? damit sie in der Natur storm haben. ஸோ என்னது நேச்சர் எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே நீங்கள் ஜூ கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து கமாக்கு அப்புறமா வரும் ஸ்டார்டிங்கில், கடைசியில் இந்த வேர்புக்கு முன்னாடி ஹேபன் வரும். viele Kunden kaufen die Tasche in order to get அப்படின்னு வரும். in the natural storm zu haben in order to get natural electricity. damit und zu haben die gleiche Bedeutung. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சேம் மீனிங் தான் இருக்கு. Man verwendet immer damit, wenn die Subjekt und Hauptverb nicht gleich sind. ஸோ எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எதனால இவங்க வாங்குறாங்க? ஸோ இது டாமிட்டு உம்சு ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி சென்டென்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டி சன்னி பேக் டேஷன் ஹேபன் அண்ட் அப்பு damit man das immer aufladen kann. So we can use it always we can charge it. So action வந்து உங்களுக்கு neighbors zeal வந்து neighbors வரும், action வந்து house வரும். ஸோ நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், damit zu ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். So why are you learning German? So ich mache einen Sprachkurs, meine Deutschkenntnisse zu verbessern, in order to improve my German knowledge. Sie geht früh ins Bett, am nächsten Tag fit zu sein. Next day in order to be fit for the next day. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஜூ வந்து வேர்புக்கு கடைசியில் வேர்புக்கு முன்னாடி வரும், வந்து பிகினிங்லேயே வந்துடும். ஸோ இது பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே fahren Sie nicht oft so mit dem Auto? ஸோ இதுக்கு என்ன இது மேட்ச் ஆகும்?
இது தி லுஃப்ட் நிக் ஃபஷ்முட்சன் அப்படின்னா so that we cannot pollute the air pollution ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? damit sie damit sie யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா zoo கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிக்ட் ஃபஷ்முட்சன் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூ போட்டுக்கணுவாங்க. ஸோ ஜூ போடுறேன் நான். டாமிட் சொன்னால் நீங்கள் ஜூ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் தனித்தனி லெட்டர்ஸாக எழுதிக்கோங்க. damit யூஸ் பண்ணா damit sie die Luft nicht verschmutzen. எத்தனை die Luft nicht zu verschmutzen. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டு நீங்க மற்றது எல்லாத்துக்குமே நீங்க எழுதி அனுப்புங்க. ஒரு நிமிஷம். ஆமாம்மா நான் பார்க்குறேன். ஓகே ஓகே சரி சரி. சரி 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 சரி. யாருது தெரியலையே. ஆமாம் ஆமாம். ஆமாம் கேட்குது. சரி சரி. ஓகே, மற்றது எல்லாத்துக்கும் எழுதி அனுப்புங்க எனக்கு. ஸோ அது இது எழுதினாலே போதும், இது எழுத வேண்டாம். Ich fahre jeden Tag Fahrrad fit zu bleiben. I cycle every day in order to stay fit. அதுக்கப்புறம் இது உங்களோட ஆர்குமெண்ட்ஸ், உங்களோட ஓன் ஒப்பீனியன் சொல்லணும்னா யூ கேன் யூஸ் திஸ். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்டர் யூனிமென்ஸா சால்ட்டர் எஸ் நுவார் வெஜிடாரிஷா கெரிஷ்ட கேபன். ஸோ யூனிவர்சிட்டி கேன்டீனில் ஒன்லி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் கொடுக்கணும். இதை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ ஐகின்ன மைனுங் ஹவுசன்ட்டு உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். அக்ரி பண்ணுறதுக்கு, யாராச்சும் சொல்கிறது அக்ரி பண்ணுறதுக்கு இது சொல்லலாம். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு இது சொல்லலாம், Widersprechen. So die öffentliche Verkehrsmittel sollten umsonst sein. So public transport free of cost இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Im Büro sollte man keine E-Mails ausdrucken. ஸோ ஆஃபீஸில் எல்லாம் இமெயில்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுக்கக்கூடாது. சூப்பர் மார்க்கெட் sollten Obst und Gemüse ohne Verpackung verkaufen. ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸில் ஓப்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் பேக்கிங் சேல்ஸ் பண்ணணும். ஸோ இதில் ஏதோ உங்களோட உங்களோட ஒப்பீனியன் என்ன? அக்ரி பண்ணுறது, இது டிஸ்அக்ரி பண்ணுறது. சும்மா எனக்கு நிறைய வேணாம், ஒரு சென்டென்ஸ் எழுதினாலே போதும். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் மட்டும் எழுதிக்கோங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் மட்டும் எனக்கு எழுதி அனுப்புங்க, சரிங்களா? ஏன்னா ஒப்பீனியன் உங்களுக்கு எக்ஸாம் B1 எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு.
சரிங்களா? ஓகே. The sweater in dark. ஸோ டாய்ச்லாண்டில் வெதர் எப்படி இருக்கு? ஸோ ஸ்மால் டாக் ஓவர் த ஸ்வெட்டர். ஸோ வெதரை பற்றி பேசணுன்னா நம்ம எப்படி பேசலாம்? ஸோ வெதரை பற்றி பேசணுன்னா இந்த மாதிரி பேசலாம். ஸோ வாட்ஸ் ஃபார் ஐன் வெட்டர் ஹாய்டர், வாட் கைண்ட் ஆஃப் வெதர் இஸ் டுடே அப்படின்னு பைடம் ரேகன் மஸ்டமன் கார்னெட் ஃபார் டி டு அகேன். ஸோ ரெய்னியாக இருக்கும்போது டோர் கிட்ட போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்றாங்க. ஸோ இன்னொன்று வாட்ஸ் ஃபார் ஐன் வெட்டர் ஹாய்டர் சைன்லிஷ் ரீடர்ஸ் ஆனர் ஃபைனலி அகெயின் சன்னி. ஸோ ஐன் ட்ராம் வெட்டர். ஸோ இட் இஸ் அ ட்ரீம் வெதர். ஸோ வெதரை பற்றி பேசலாம். அண்ட் ஜேஎன்சிடி ஃபோட்டோஸ் அண்ட் ஒன் பெஸ்ட்ரைபன் சி த ஸ்வெட்டர். ஸோ இது வந்து என்ன மாதிரி வெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே கொடுத்துருக்காங்க விண்டிஷ், ஸ்டூர்மிஷ், நெப்லிக், ஃபாய்ஸ்ட், ஸோ ரெக்னரிஷ். ஸோ இதுக்கெல்லாம் மீனிங்ஸ் படிச்சுட்டு வந்தீங்களா? ஓகே. ஸோ இது என்ன டைப் ஆஃப் வெதர் நீங்கள் நினைக்கிறீங்க? பிக்சர் ஏல விண்டிஷாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? வெளியில் என்ன பண்ணலாமா? ஓகே. ஆக்சுவலி இது வெதர் வந்து என்னவா இருக்கு? ஃபாக் மாதிரி தானே இருக்கு, பனி மாதிரி தானே இருக்கு. நெப்லிக். நெப்லிக். ஷுவல்னா ஹூமிட் தானே. ஸோ நெப்லிக்காக இருக்கு. ஸோ பிக்சர் பி ஹைஸ், ஜான, ஸ்வானிக், டேஷ், ஜான ஷைன்ட் அப்படின்னு சொல்லலாம். சே ஸ்டூர்மிஷ். ஓகே. ஸோ ஸ்டூர்மிஷாக இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஹவுஸை பிளைபன், வீட்லேயே ஸ்டே பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அப்புறம் டீல எஸ் நைட்டு, கல்ட்டு, கூலு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ கீழே வந்து ஹோரன்ஜி டி வெட்டர் ஃபோஹர் ஜாகன். ஸோ வெதர் ரிப்போர்ட் படிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் மார்க் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஈவினிங்கில் என்ன ஆகும். ஸோ இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, வெட்டர் பெட்டரும் எப்போதுலேருந்து வெதர் பெட்டராக ஆகும். இங்கேயும் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் டேஸில் என்ன ஆகும். இங்கேயும் டெம்பரேச்சர் நாக் டம் ஜோன் டம். ஸோ சண்டே நைட்டு என்ன ஆகும்? ஓகே. இவர் என்ன சொல்றாரு?
32 Grad. So am Abend என்ன ஆகும்? விண்டா சொன்னாங்க. Gewitter. Gewitter அப்படின்னா thunderstorm. Okay. -4 இருந்து ஸோ -4 இருந்து -5. ஸோ எப்போதுலேருந்து வெதர் பெட்டர் ஆகும்? மிட்வோக் வெட்னஸ்டேலேருந்து சரியாகும். Der Tag lockert sich die Wolkendecke. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க? ஸோ டெம்பரேச்சர் ஃபியர்சேன்லேருந்து 20 Grad. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் டாகன்ல என்னவா இருக்கும்? விண்ட். Das Wetter. Und 10 Grad. அப்புறம் சண்டே நைட்டு நேபிள்னா ஃபாக். ஓகே. ஸோ இது வந்து ஃபேமிலி வேர்ட்ஸ். இப்போ ஸ்டார்ம் எடுத்திங்கன்னா ஸ்டூர்மிஷ், ஹர்ப் ஸ்ட்ரூம், எல்லா ஸ்டார்மும், ஸ்னோ ஸ்டார்ம், நார்மல் ஸ்டார்ம், ஆட்டம் ஸ்டார்ம் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ ரேகன் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ரேகன் பாங்க. ஸோ ரேகன் பாங்கன்னா என்னது ரேகன் போகன்னா? ஆமா. ஸோ அதுக்கப்புறமா வேற என்ன சேர்த்துக்கலாம்? ரெக்னரிஷ், ரெய்னி. வேற என்ன? ரேகன் யாக்க. ஸோ ரெயின் கோட். ஸோ அந்த மாதிரி என்ன ரெயின் சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸோட சேர்த்தது இது பண்ணும். ரேகன். இப்போ ஜானே வந்துச்சுன்னா ஜானன் பிரில்ல, ஜானிக்கு, ஜானன் ஸ்க்ரீனு அந்த மாதிரி. இப்போ ஸ்னீ வந்துச்சுன்னா ஸ்னீமேன், ஸ்னோமேன், ஸ்னீமன், ஸ்னீ ஷூ, ஸ்னோ ஷூ. ஸோ வால்க அப்படின்னு க்ளவுட்ஸ் இருந்துச்சுனாலே என்ன வரும்? ரேகன் வால்கன், ரெய்னி க்ளவுட்ஸு. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ உங்களை கண்ட்ரியில் வந்து வெதர் எப்படி இருக்கும்? பை ஒன் செஸ் சாஃப்ட் ஜாமர் அப்படி தானே? நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்?
ஆஃப்டர் சம்மர், எப்பவுமே சம்மரா தான் இருக்கும். இஷ்மாக் வின்டர் besonders gern, weil es zu kalt ist. வின்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப கோல்டா இருக்கும்ன்றது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், என்கேஜ்மெண்ட் ஃபார் மென் ஷுட் நேச்சுரல். ஸோ பீப்புளுக்காகவும் நேச்சருக்காக என்ன பண்ணுறோம்? சென்டும் ஃபர் பாஸ்ட். ஸோ டீமன் ஓகன் என்கேஜ்மெண்ட், இதுதான் டாபிக். என்கேஜ்மெண்ட் ஃபார் மென் ஷுட் நேச்சுரல். இது படிச்சிட்டிங்களா? சொல்றீங்களா படிச்சுட்டு? ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ மண்டே டாபிக் எந்த பத்தினா டெர்புஸ் ஃபார்ட்நெட் கைண்ட் ப்ராப்ளம். Land lesion for 10 suburban regions. ஸோ எங்கன்னா அந்த வில்லேஜ் சைடு இருக்கும் இல்லைங்களா, இன் ரூரல் அண்ட் சபர்பன் ரீஜன்ஸ் நிறைய பஸ் எல்லாம் போகாது. வில்லேஜ் டவுனுக்குள்ளெல்லாம் சிட்டியில தான் நிறைய பஸ் போகும். அந்த மாதிரி பஸ் போகாத ஒரு ஊருங்க. ஓகே, நான் சொல்லிட்டா? ஸோ இது என்னன்னா, இந்த சில பிளேசஸ் பஸ்ஸு போகாத சில ஊருங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே என்னன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 2 times இல்லை 1 time தான் பஸ்ஸு வருமே, மற்ற டைம் எல்லாம் வரவே வராது. ஸோ அங்கே டாக்ஸி இல்லாமல் மற்ற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால இந்த சிட்டிசன்ஸ் அந்த ஊரில் வில்லேஜில் இருக்கிறவங்க என்ன ஒரு சிம்பிள் மெத்தட், ஒரு எஃபெக்டிவான ஐடியாவோட வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெஞ்ச் இங்கே காமிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த பெஞ்சில் பக்கத்துல இருக்கிற ஊருங்க நேம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஊர் நேம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இங்க நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, குளோனுக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா, நான் இங்க உட்காந்துட்டு இந்த குளோன்ன்றது வந்து இங்க மாட்டி விடுவேன். ஸோ அப்பன்னா நான் வந்து இந்த ஊருக்கு போறதுக்காக வெயிட் பண்றேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த சைடு போற வண்டிங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஒவ்வொரு வண்டியை நிறுத்தி நிறுத்தி இந்த ஊருக்கு போகுமா இந்த ஊருக்கு போகுமான்னு கேட்காம நான் இந்த இடத்துல உட்கார்ந்தாலே போறவங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த ஊருக்கு போகணும்னு வெயிட் பண்றேன். ஸோ அந்த ஊருக்கு யார் போறாங்களோ அந்த டாக்ஸில அவங்க ஏத்திட்டு கூட்டிட்டு போவாங்க. அதுதான் ஐடியா. ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டாக்ஸி எடுத்துட்டோம்னா ஏர் பொல்யூஷன் ஆகும், நிறைய இந்த டீசல் அந்த செலவு, ஸோ நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் Thema am Dienstag, Rechnungsnetz Wildkatze. ம் 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 ஆக்சுவலி இது என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே ஓகே, லாஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த கேட் எல்லாம் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில வராதபடி ஸோ அங்க இருக்கிற வந்து சின்ன சின்ன ஷ்ரப்ஸ் பிளான்ஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணிட்டு ரோடுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க நிறைய இது ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை இருக்கு அந்த மாதிரி வைல்ட் கேட்ஸை கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கும் அந்த வழியில போயிட்டு வரவங்களுக்கும் எஜுகேட் பண்ணி வச்சிருக்காங்க. வைல்டு கேட் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அது வந்து நார்மல் டொமஸ்டிக் கேட்டு தான், வீட்டில் வளர்க்குற கேட்டு தான், இங்கே தெரியாமல் இங்கே வந்து மாட்டிச்சுன்னு நினச்சிட்டு இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால இவங்க இந்த மாதிரி எஜுகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இது ஒன்றே ஒன்று ஆடியோ மட்டும் கேட்டுட்டு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் மார்க் பண்ணு.
ஓகே, இவங்க என்ன பண்றாங்க? Flogging bedeutet beim Joggen aufheben. True or false? ரிஸ்டிக். ஆக்சுவலி ஃப்ளாகிங்ன்றது அது ஒரு ப்ராஜெக்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜாகிங் பண்ணும்போதே வந்து கீழே கிடக்கிற சில குப்பையெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, டஸ்ட்பின்ல போட்டுடுவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளாகிங்கு ப்ளஸ் ஜாகிங் ரெண்டுமே சேர்த்து ஃப்ளாகு ப்ளஸ் ஜாக் ரெண்டுமே சேர்த்து ஃப்ளாகிங் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இது ரிஸ்டிக். நெக்ஸ்ட் okay, flogging is Aufwandesspur. Okay, beim Flogging geht es um Geschwindigkeit. ஆமா ஆமா. Every okay. Zum Flogging muss man sich einer Gruppe anschließen. ஸோ ஃப்ளாகிங் என்றது வந்து குரூப்லேயே சேர்க்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. பட் குரூப்லேயும் சேரலாம், தனியாகவும் பண்ணலாம். பட் குரூப்பில் போனால் இன்னும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், புதுசாக சில பேர் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளாகிங் இஸ் gesund und gut for die Umwelt. ரிஸ்டிக். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் எதாவது பேசணுன்னா இந்த மாதிரி ஷாபல் ஷான் இதை பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். எங்ககிட்ட வந்து இருக்கா இல்லையா, பை ஊன்ஸ் கிஃப்ட் எஸ் நிக்ட் அப்படி இல்லைன்னு சொல்லலாம். டெய்ல் நேமு ஒருவேளை இருந்துச்சுன்னா ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், பை டர் ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷன்னால என்ன ஆகும், ஜீல்டர் ஆக்ஷன், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். மன் கன் டேஷ் மிட் ஃபர்குலேஷன். ஸோ இது வந்து we can compare with this அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி பேசணுன்னா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா?